ஹலோ பசங்களா, நான் உங்க பிரியதர்ஷன். நம்ம இக்னிட் யூடியூப் சேனல்ல +4 மார்க் சீரிஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுல இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் மெக்கானிசம்ல இருந்து SN1 ரியாக்ஷன் வெர்சஸ் SN2 ரியாக்ஷன். ஸோ ரெண்டுமே சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். SN1 வந்து சப்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், SN2 வந்து சப்ஸ்டியூஷன் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இந்த கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கான்செப்டை டைரக்டா கொஸ்டின்ஸ்ல கேட்க மாட்டாங்க. ரேதர் இந்த கான்செப்டை ஒரு பெரிய கொஸ்டினோட கடைசி லைனாவோ இல்ல செயின் ரியாக்ஷன்ல நடுவுல போட்டுருவாங்க. ஸோ நீங்க செயின் ரியாக்ஷன்ஸ் இல்ல பெரிய பெரிய கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. இந்த க்ளூஸை வச்சுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து நிறைய க்ளூஸ் சொல்ல போறேன். SN1 எப்படி கண்டுபிடிக்கிறது, SN2 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ளூஸை வச்சுதான் நம்மளுக்கு நிறைய செயின் ரியாக்ஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம கான்செப்ட் குள்ள போயிடலாம். ஸோ SN1 ரியாக்ஷன் வர்சஸ் SN2 ரியாக்ஷன் ஒரு கம்பேரிசன் மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேட் லா வச்சு எப்படி கம்பேர் பண்ணலாம். SN1 யூனிமாலிகுலர் ரியாக்ஷன், அதாவது சப்ஸ்ட்ரேட் மட்டும் தான் அந்த ரியாக்ஷன்ல இருக்கும். ஆனா SN2 அப்படி கிடையாது, அது ஒரு பைமாலிகுலர் ரியாக்ஷன். பைமாலிகுலர் ரியாக்ஷன்னா என்னது, சப்ஸ்ட்ரேட்டும் வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும், நியூக்ளியர் ஃபைலுமே ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ ரெண்டுமே இன்வால்வ் ஆகுன்றப்ப அப்ப நம்ம அதை ஆர்டர் 2ன்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து சப்ஸ்டியூஷன் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனே பேர் இருக்கு. ஸோ அடுத்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா பேரியர்னா வந்து எந்த ஒரு குவான்டிட்டி இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறத தடுக்குதோ அதான் நம்ம பேரியர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேரியர் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. நம்மளோட SN1 ரியாக்ஷன்ல இன்டர்மீடியேட் வந்து ஒரு கார்போகேட்டையானா இருக்க போகுது. ஸோ இந்த கார்போகேட்டையான் வந்து ஸ்டேபிளா இருந்தா மட்டும் தான் அந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். ஸ்டேபிளா இல்லைன்னா அந்த ரியாக்ஷன் ப்ரொசீடே ஆகாது. ஸோ ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு என்னென்ன நடக்கும், ஹைட்ரஜன் ஷிஃப்ட் இருக்கும், மித்தைல் ஷிஃப்ட் இருக்கும், ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால இது ஒரு பேரியர் ஆஃப் SN1 ரியாக்ஷனா இருக்குது. SN2 ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் என்ன பண்ணும், ஒரு பல்கி குரூப், ஒரு கார்பன் ஹாலைட்ல ஒரு பல்கி குரூப், ஒரு பெரிய பல்கி குரூப் இருந்துச்சுன்னா இந்த SN2 ரியாக்ஷன் நடக்காது. ஸோ அதனாலேயே நம்ம இந்த ரெண்டு பேரியரை வச்சு அடுத்த கம்பேரிசனுக்கு போறோம். ஆல்கைல் ஹாலைட்ஸ், எந்த டைப் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ஸ்க்கு இந்த ரியாக்ஷன்ஸ் ப்ரிஃபரபிளா இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ ஆல்கைல் ஹாலைட்ஸ்ல SN1 ரியாக்ஷன் வந்து தேர்ட் டிகிரி, அதாவது டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நடந்துரும். அப்புறம் செகண்ட் டிகிரி, அப்புறம் தேர்ட் டிகிரி. ஏன் இப்படி நடக்குது, தேர்ட் டிகிரி ஆல்கைல் ஹாலைட்ஸ் வந்து அதுக்கு நிறைய பிளஸ் ஐ குரூப் சுத்தி இருக்கும். அதனால என்ன ஆகும், அதுல கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கார்போகேட்டைன் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்க போகுது. ஸோ அதனால தான் நம்ம செகண்ட் பாயிண்ட்டை வச்சு தேர்ட் பாயிண்ட் அழகா சொல்லிட்டோம். இதே கான்செப்ட் தான் இங்கேயுமே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்ல, நம்ம SN2 ரியாக்ஷன்ல பிரைமரி ஆல்கைல் ஹாலைட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஏன், ஒரு பல்கி குரூப் சுத்தி இருக்காது. தேர்ட் டிகிரி ஆல்கைல் ஹாலைட்ஸ்ல சுத்தி நிறைய பல்கி குரூப்ஸ் இருக்கும். ஆனா பிரைமரியில ஒரே ஒரு சைட்ல தான் பல்கி குரூப் இருக்கும் போது. ஸோ மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைமரி ஆல்கைல் ஹாலைட்ஸ்ல ரொம்ப ஃபாஸ்டாகவே SN2 ரியாக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிடும். ஸோ அடுத்த கம்பேரிசன் பேராமீட்டர் வந்து நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ ஜென்ரலா SN1 ரியாக்ஷன்ஸ்ல நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ வீக்கா இருக்கிறதுனா என்னது, ஒரு நியூட்ரல் நியூக்ளியோஃபைலா இருக்கும். ஆனால் நம்மளோட SN2 ரியாக்ஷன்ல நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஜென்ரலி நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல்ஸா இருக்கும். அதே மாதிரி கடைசியா சால்வெண்ட். ஸோ கடைசியா வந்து பார்க்கறது முன்னாடி சால்வெண்ட், SN1 ரியாக்ஷன்ல வந்து போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். போலார் புரோட்டிக் சால்வெண்ட்னா அந்த சால்வெண்ட் போலாரா இருக்கணும், அதே மாதிரி அந்த சால்வெண்ட்ல ஹைட்ரஜன் இருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன எடுத்துக்கலாம், வாட்டர் எடுத்துக்கலாம், ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போலார் புரோட்டிக் ரியாக்ஷன் ஹைட்ரஜன் இருக்கிற சால்வெண்ட்ஸ்ல நம்மளோட SN1 ரியாக்ஷன் ஈஸியா நடந்துரும். ஆனா SN2 ரியாக்ஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ், போலார் தான் அந்த சால்வெண்ட், ஆனா அதுல ஹைட்ரஜன் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு DMSO, அதுக்கப்புறம் அசிட்டோன்ஸ், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கடைசியான பாராமீட்டர் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்னது, SN1 ரியாக்ஷன்ல நம்மளுக்கு கிடைக்க போற ப்ராடக்ட் வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் ரிட்டன்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியா இருக்கும். ஏன் அப்படி நடக்குது, நம்மளோட SN1 ரியாக்ஷன்ல நம்மளோட நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும்னா கார்போகேட்டையானை போயிட்டு முன்னாடில இருந்து அட்டாக் பண்ணும், பின்னாடில இருந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்படி அட்டாக் பண்ணும்போது ஒரு பாதி 50% ஆஃப் த அவுட்புட் வந்து நம்மளுக்கு ரிட்டன்ஷன், அதாவது இருந்த கான்ஃபிகரேஷன்லேயே திரும்பி வந்துடும். அதை இன்னொரு 50% என்ன பண்ணும்னா இன்வர்ஷன் என்னது, இருந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே ஃபிளிப் ஆகி நம்மளுக்கு இன்னொரு சைடில் வந்துட போகுது. ஸோ இதுதான் நம்ம வந்து ரிட்டன்ஷன் இன்வர்ஷன் சொல்லுவோம். அண்ட் SN1க்கு ரிட்டன்ஷன் இன்வர்ஷன் பாதி 50% அவுட்புட்ல நம்மளுக்கு கிடைக்கும். கடைசியா நம்மளோட SN2 ரியாக்ஷன்ல ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து இன்வர்ஷன் ஒன்லி. ஏன் இன்வர்ஷன் ஒன்லினா நம்மளோட நியூக்ளியோஃபைல், அதாவது ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் SN2 ரியாக்ஷன்ல
நம்மளோட ஆல்கைல் ஹாலைடை பின்னாடில இருந்து மட்டும் தான் அட்டாக் பண்ணும், முன்னாடி வந்து அட்டாக் பண்ணவே பண்ணாது. ஸோ பின்னாடி இருந்து மட்டும் அட்டாக் பண்றதுனால கம்ப்ளீட்டா ஃபிளிப் ஆகி எல்லா ப்ராடக்டும் எல்லா வர அவுட்புட் எல்லாமே நம்மளுக்கு இன்வர்ஷனா தான் இருக்க போகுது. ஸோ நீங்க கடைசியா பார்க்கணும்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா SN1 SN2 ரியாக்ஷன் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சேரை பார்க்கறேன், அந்த சேர்ல ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, நான் தான் நியூக்ளியோஃபை, அந்த சேர்ல இருக்கிறவங்க தான் ஆல்கைல் ஹாலைட். ஸோ இப்போ என்னன்னா அந்த ஆல்கைல் ஹாலைட் அந்த சேர்ல இருக்கிற அந்த பர்சன் எழுந்து போற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் போய் உக்காஞ்சேன்னா அது SN1 ரியாக்ஷன். இல்ல அந்த பர்சனை நான் போய் புஷ் பண்ணிட்டு போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டேன்னா அதுதான் வந்து SN2 ரியாக்ஷன். பேசிக்கலா என்ன பண்ணுது, நியூக்ளியோஃபைல் இங்க வந்து வீக்கா இருக்கிறதுனால வெயிட் பண்ணி அந்த பர்சன் எழுது போற வரைக்கும் ஆல்கைல் ஹாலைடை பிடிச்சிக்கிறதுக்காக அப்புறமா போகுது. ஆனா SN2 ரியாக்ஷன் நியூக்ளியோஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால நான் என்ன பண்ணுவேன், அவங்கள போய் புஷ் பண்ணிட்டு நான் அந்த சீட்டை எடுத்துப்பேன். இதுதான் பேசிக் அனாலஜி நம்மளோட SN2 ரியாக்ஷனுக்கும் SN1 ரியாக்ஷனுக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். which write the reaction mechanism of the following reactions சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம், SN1 ரியாக்ஷனா இல்லை SN2 ரியாக்ஷனா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஆல்கைல் ஹாலைட் இருக்கு. பிரைமரி ஆல்கைல் ஹாலைட் நம்மளுக்கு இத்தைல் குளோரைட் கொடுத்துருக்காங்க, பிரைமரி ஆல்கைல் ஹாலைட். ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது அதுதான். அடுத்தது நம்ம என்ன சால்வெண்ட்னு பார்க்கணும், DMSO. ஸோ DMSOன்றது என்னது, ஒரு போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட். ஸோ போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் PA நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு பிரைமரி ஆல்கைல் ஹாலைட் இருக்கு அண்ட் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் இருக்கு. ஸோ ஜென்ரலாக ஏதாவது ஒரு நியூக்ளியோஃபைல் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து பார்த்து நம்மளோட போன கான்செப்ட்ஸ்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இது எதுக்கு மேட்ச் ஆகுது நம்ம பார்க்கணும். ஸோ இது ரெண்டுமே நம்மளோட பிரைமரி ஆல்கைல் ஹாலைட் அண்ட் நம்மளோட போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் ரெண்டுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகுது SN2 ரியாக்ஷனுக்கு. ஏன்னா பிரைமரி ஆல்கைல் ஹாலைட்ல பல்கி குரூப்ஸ் இருக்காது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது, அதனால ஈஸியா வந்து இது SN2 ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணிடும். அது இல்லாமல் போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்டும் கூட. ஸோ அதனாலே ஈஸியா நம்மளுக்கு SN2 ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணிடும். ஸோ அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட் கொடுத்துருக்காங்க. இந்த கார்பன் வந்து 3 டிகிரி கார்பனா இருக்கு. ஸோ டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைட்ன்றதுனால நம்மளுக்கு ஈஸியா எந்த ரியாக்ஷன் அக்கர் ஆகும், நம்மளோட SN1 ரியாக்ஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதோட கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி தான். ஸோ இதை நம்ம கார்போகேட்டையானா மாற்றணும்னா என்ன ஆகும், CH3 பிளஸ்ன்னு வரும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜை இந்த 3 +I குரூப்புக்குமே எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணுது. அதனால இது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு இதுல ஈஸியா SN1 ரியாக்ஷன் நடந்துரும் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம நீங்க சால்வெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட், அதுவுமே கூட நம்மளோட SN1 ரியாக்ஷனை ஈஸியா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் SN2 அண்ட் செகண்ட் ரியாக்ஷன் SN1 இருக்கு. ஸோ இப்போ சிமிலரான ஒரு ரியாக்ஷன் தான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ரைட் தி ரியாக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இதுல ஒரு போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் அண்ட் இந்த செகண்ட் ரியாக்ஷன்ல போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட் இருக்கு. ஸோ முன்னாடி வச்ச கான்செப்ட்ஸை வச்சு இதை சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுனாலும் அந்த டவுட்டை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.